தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக எழுச்சியோடு 5வது முறையாக இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்து பணி நிறைவு பெற்று செல்கிற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் உறவுகளை கம்பீரத்தோடு விழா நடத்தி அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த 50 விழாவில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா, சிறந்த தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா, சாதனை மகளிர் பல்வேறு சாதனைகளை புரிந்த சாதனை மகளிருக்கு ஒன்று பாராட்டு விழா, அவற்றோடு கூட மாணவ செல்வங்களுக்கான விருது வழங்கக்கூடிய விழா, இந்த 5 விழாக்களும் சேர்த்து 50 விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் 10:30 முதல் இன்று இந்த அரங்கம் நிரம்பி தற்பொழுது 1:15 ஆகிறது. அதுவரை உங்களுடைய அமைதியான பங்களிப்பு, விழாவுடைய கதாநாயகர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுடைய இந்த அமைதி காத்த பங்களிப்பு உண்மையிலே என்னை நெகிழ்ச்சியடை செய்கிறது. வேறு வழி இல்லை. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட அலுவல்கள், அரசினுடைய அடிக்கல் நாட்டு விழா, இவற்றையெல்லாம் தவிர்க்க இயலாத சூழலில் பலமுறை நம்மை தொடர்பு கொண்டு இதுபோன்று ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை ஒருபோதும். குறிப்பாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இந்த 50 விழாவிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த சூழலில் திடீரென அரசு விழா இருப்பதால் சற்று காலதாமதம் என்று மரியாதைக்குரிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மரியாதைக்குரிய கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தெரிவித்த காரணத்தினால் நிகழ்ச்சி நீட்சி அடைந்து தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நீண்ட நெடிய உரைகளை எல்லாம் ரொம்ப நேரம் பேசணும்னு நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் உங்களுடைய சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சிலத்தை மட்டும் பேசிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய முன்னோடி மாவட்டங்களில் முதன்மை மாவட்டமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்த ஒரு மனம் வேணும். வந்தோம், நடத்தணும், இயக்கம் நடத்தணும், போலான்ட்டேன். ஆனால் ஓய்வு பெறக்கூடியவர்களை கௌரவிக்க வேண்டும், ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும். அது பெரிய விருதோ விலை மதிப்பில்லாத பொருளோ காசோ பணமெல்லாம் இல்லை. ஒரு விழா எடுத்து எங்களிடமிருந்து விடைபெறுகிறீர்கள், உங்களை வாழ்த்தி அனுப்புகிறோம் என்ற ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. முதலில் நான் அந்த வாழ்த்துதலை பாராட்டுதலை ஒரு மாநில தலைவராக தெரிவித்துவிட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஏழன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற சகோதரர் மாவட்ட பொருளாளர் பிரபு அவர்களே, மாவட்ட அமைப்பு செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய செயலாளர் என் அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் உலகநாதன் அவர்களே, மாநில துணை செயலாளர் முன்னாள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவர் தற்போது பதவி உயர்விலே மாநில துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற முருகன் அவர்களே, இறுதியில் நன்றியுரை ஆற்ற இருக்கிற சென்னகிருஷ்ணன் அவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் என்னோடு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக பல அலுவலகங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டுத்தான் செல்வேன் என்று 3000 பேருக்கு ஒரு இந்த செலெக்ஷன் கிரேடு ஸ்பெஷல் கிரேடு ஆணையை வழங்கி தமிழ்நாட்டில் ஒரு கின்னஸ் சாதனையை படைத்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய கல்வி அலுவலர் அருமை சகோதரர் காளிதாஸ் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுக்கு என்ன நெருக்கடி இருக்கோ, எனக்கு ஒரு ஆசிரியர் சங்க தலைவராக
இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு எந்த நெருக்கடி இருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேருக்கு தான் கூடுதல் நெருக்கடி. அந்த நெருக்கடி செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஒண்ணு, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா வருஷம் அவங்க தான் நம்மளை வந்து வாழ்த்துட்டு போவாங்க, வருஷம் நம்ம கிட்ட தான் பேசுவாங்க. அவங்க தான் கண்கூடா பார்த்துருக்கிறாங்க. ஒன்றை மட்டும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இது போன்ற விழாக்கள், இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாம் இவர்களை அழைப்பது என்பது விழா மேடையை அலங்கரிப்பதற்காக மட்டுமல்ல, நமது உள்ள குமரல்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடம் கொண்டு செல்வார்கள், கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வரதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ தானா வருதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளவு போலம் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பணிகளை, ஐயோ நாங்க திருவண்ணாமலையில் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டோம், போன நிகழ்ச்சியில கொடுத்தோம், நானும் அவங்களோட சேர்த்த கவலைப்படாத தலைவர், வாக தலைவர், நானும் தான் உங்களை மாதிரி பேசியிருக்கேன், எல்லா நிகழ்ச்சிக்கு போலான்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அதற்காக சின்சியரா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வாக்குகள் எவ்வாறு திமுகவுக்கு முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்து அதற்குரிய பணிகளும் அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பா கிரி அவர்களே, இன்னும் சில நேரங்களில் வர இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த சட்டமன்றத்துக்கு இவர் எப்படியா தான் போவார் நம்மளால உசுபேத்தி விடுவானுங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு 20 நாளாக சட்டமன்றத்துள்ளே தான் இருக்கிறேன் நான். வெளியில் ஏதாச்சும் வருமா வராதா எனக்கு பழகி போச்சு, டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நாங்கள் வரதுக்கு முன்னாடி நீ வந்துடுற அப்படின்றாரு. அப்படி ஆசிரியர் அரசு ஊழியர்கள் ஒன்றாக நிறைவேற்றி விடுவாரா? 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் படித்து விடுவாரா? அதற்குரிய முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம் என்ற அளவில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை, பணி நிறைவு பாராட்டு பெறுவ மரியாதைக்குரிய புலவர் தணிகைமலை அவர்களே, சகோதரர் அருணகிரி அவர்களே, திரு தமிழ்மணி அவர்களே, திருமதி மேரி லாரண்ட் அவர்களே, திரு அரங்கநாதன் அவர்களே, திரு காசி அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, திரு கணேசன் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு வின்சென்ட் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு மனோகரன் அவர்களே, திருமதி இன்பராணி அவர்களே, திரு முருகன் அவர்களே, மேலும் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற நம் இனத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர்கள் வெங்கட்ராமன் அவர்களே, லட்சுகாந்தன் அவர்களே, சந்திரநாதன் அவர்களே, சிறந்த நிர்வாகிகள், ஒன்றியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த நிர்வாகிகள் நாகராஜன் அவர்களே, பிச்சாண்டி அவர்களே, தண்டபாணி அவர்களே, ஆல உடையான் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சண்முகம் அவர்களே, ஒருவர் ஒன்றியமா படிக்க முடியல, நேரம் இல்லை, சண்முகம் அவர்களே, பழனி அவர்களே, ரவி அவர்களே, ரமேஷ் அவர்களே, சாதனை மகளிர், வேற மகளிர் சாதனை மகளிர்ல எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல, எங்க மகளிர் வெரி குட். ஏன்னா மகளிரை நம்பித்தான் ஆசிரியர் இயக்கமே இனி வரும் காலத்தில் நடக்கணும், வேற வழி இல்லை. உங்கள் சாதனைகளை நம்பித்தான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமே இருக்கிறது. வாழ்த்துக்கள் சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களே, கலைவாணி அவர்களே, சித்ரா அவர்களே, சுமதி அவர்களே, திலகவதி அவர்களே, ரோஜா அவர்களே, சசிகலா அவர்களே, கற்பகம் அவர்களே, வைதேகி அவர்களே, நூர்ஜகான் அவர்களே, நதியா அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, கூடவே மாணவர்கள், மாணவ செல்வங்கள், மாதவ் அவர்களே, செல்வம் மாதவர், கீர்த்திகா, சரோஜினி பிரியா, பூங்காவனம், வர்ஷா, அனுஷ்கா உள்ளிட்ட மாணவ செல்வங்களே, இச்சங்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர், அப்புறம் கூட்டுறவு சொசைட்டியுடைய தலைவர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமைகளே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மூர்த்தி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, மகேஷ் அவர்களே, ராம்மூர்த்தி அவர்களே, அலெக்ஸ் ராஜ் அவர்களே, அருணகிரி அவர்களே, காசி அவர்களே, கலைவாணி அவர்களே, சென்னகிருஷ்ணன் அவர்களே, விநாயகம் அவர்களே, புகழேந்தி அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, குமார் அவர்களே, சாந்தமூர்த்தி அவர்களே, கிருஷ்ணவேணி அவர்களே, சித்ரா அவர்களே, எல்லாம் கரெக்டாக போட்டிருக்க பேர். ஆனால் நண்பகல் 1 மணிக்கு நல்விருந்துன்னு போட்டிருக்கிறது மட்டும்தான் மிஸ் ஆகுது. இவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் உறவுகளே, பணி நிறைவு பெறக்கூடிய, விருதுகளை பெறக்கூடிய சாதனை பெண்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களே,
பத்திரிகையாளர் நண்பர்களே, தோழமை சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, என்றைக்கும் நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது, வேறு யாராலும் முடியாது நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என் அருமை உறவுகளை, உங்கள் அத்தனை பேருக்கு எனக்கு வணக்கம். ரெண்டே விஷயம் தான். ஒரு, நீ எதுவுமே பேச வேணாம், எதை பற்றி உன்னோட செயல்பாடு எனக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று ஆரம்பித்ததில்லை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். இந்த இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இந்த இயக்கத்தை பற்றி எல்லாம் நீங்கள் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்ற உங்களோட எண்ணம் எனக்கு கேதில் கேட்குது, உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது. ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போ, பென்ஷன் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காது, நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடு. சும்மா வளவள அவர்களே அதெல்லாம் தேவை, அதான் உங்கள் மைண்ட் வாய்ஸு. எனக்கும் பல நாளாக இந்த மைண்ட் வாய்ஸ் தான் இருக்குது. ஐயோ எப்படி நான் இந்த கேப்பில் பாதி பேர் எனக்கு பாடம் எடுக்கிறான், பாதி பேர் பாடம் எடுக்கிறான். எனக்கு என்ன எடுக்கிறான்? இவர் இன்றைக்கும் அரசை ஆதரிக்கிறார், அரசை தாங்கி பிடிக்கிறார், அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், போராடுவதில் ஒரு தனி மனிதனாக தடுக்கிறார். எப்படிடா ஒரு வெற்றின்னு வந்தா, நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காலத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் நடக்குது, ஒரு டீம் ஜெயிச்சிடுது. ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறான், கேப்டன் முதல் கொண்டு அணியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, பார்க்கணும்ல ஃபைனலில் பாருங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட்லேருந்து, கோச்சிலேருந்து, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாரும் வந்து கொண்டாடி மிகப்பெரிய விழாவை எடுத்து அந்த வெற்றிக்கு எல்லாரும் என்ன பண்ணுறான், நான் தான் காரணம், நான் தான் காரணம், ஒட்டு மொத்தமாக கொண்டாடுறான். ஆனால் 2-2 ஒரு டீம் கேப்டன் தோத்துட்டா ஒருத்த மட்டும் வந்து பேட்டி கொடுத்துட்டு போகிறான். கிரிக்கெட் மேட்சில் பார்க்கணும், அல்லோ எதுக்காக தோற்றீங்கன்னு ஒருத்தன், அந்த டீமே எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படி வெற்றி பெற்றால் நாங்கள் அனைவரும் காரணம் என்று கொண்டாடுவதும், தோல்வி என்றால் ஒருவன் மீது பழி சுமத்தி விட்டு போவதும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. படைந்த வெற்றிகள் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய பங்களிப்பு 100% இருக்கிறது. இனி பெறப்போகும் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அத்தனையிலும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய பங்களிப்பு இருக்கு. ஏன் சொல்றோம்? எங்களுக்கு ஏன் போராட்டத்துக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க? பல போராட்டங்களை முன்னின்று வழிநடத்தியவர்கள் நாங்கள். இங்க எத்தனை பேர் சிறை சென்றவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், எத்தனை பேர் அடக்குமுறைகளுக்கு ஆளான உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் பேசும்போது கூட சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, கோட்டையை நோக்கி முற்றுகை என்று சொல்லும் போது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டை இல்லாமல் நீல கலர் டவலோடு முதலிலே ஓடி நேப்பியர் பிரிட்ஜை தொட்டவன் நான் முதலாளா வந்து. அப்படிப்பட்ட எங்களுக்கு போராட்டத்தை பற்றி யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை. ஆனால் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். கோரிக்கைகளை பற்றி எல்லாம் காரணமா எங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிற அமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் இல்லை. ஏன் இல்லை? ஏன் கோரிக்கை, ஏன் வாழ்வாதார கோரிக்கை, அது ரொம்ப திட்டமிட்டு தான் செயல்படணும். நம்மளோட கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓய்வூதியம் இல்லாத சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு மாநில தலைவராக, உங்களுடைய தலைவராக தியாகராஜன் இருக்கிறேன் என்ற ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு, எப்படியாவது 2026க்குள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற்றால்தான் 6.5 லட்சம் அரசு ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் காக்கப்படும் என்ற ஒரு சிறிய உணர்வோடு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது போல கடந்த கால வரலாறுகளை நினைத்து, கடந்த கால அனுபவங்களை நினைத்து, கடந்த காலங்களில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பெற்ற சலுகைகளை நினைத்து இன்றைக்கும் இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு களத்திலே களம் காண்டு கொண்டிருக்கிறோம். இது ஏதோ பயத்திலேயோ அச்சத்திலேயோ, யார் வந்தாலும் 3 டைப் இருக்கான் அசோசியேஷன்ல. எந்த ஆட்சி வந்தாலும் கரெக்டா புக்கை எடுத்துட்டு எந்த ஆட்சி வந்தாலும் போறது ஒரு டைப்பு, எந்த ஆட்சி வந்தாலும் போராடுறது ஒரு டைப்பு. 3வது டைப் ஒன்று இருக்குல்ல, தேவைப்படும் போது போராடுவதும் தேவைப்படும் போது அரசை நோக்கி அணுகுவதுமாக இருக்கக்கூடிய 3வது டைப் தான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். இன்றைக்கும் நான் பலமுறை முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறேன், பலமுறை அமைச்சர் பெருமக்களை சந்திருக்கிறேன். அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அமைச்சர், மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர், பாவம் எனக்கு எவ்வளவு பிரஷர் இருக்குதோ அதை விட பிரஷர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா அதே பிரஷர்லயே இருக்காரு. உண்மையில் சொல்ல போனால் பலத்த கைத்தட்டலோடு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், திருவண்ணாமலை துறை அமைச்சர் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டல். ஏதோ உங்க கைத்தட்டல் ஏதோ ஒரு நாள் லீவுக்கு தட்டுற மாதிரி இருக்குது, பென்ஷனுக்கான கைத்தட்டல சத்தமா தட்டுங்க.